வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி. சாப்டர் 6 பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம். அதை வந்து நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷனே வேறு ஒன்றும் இல்லை. இப்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஃபங்க்ஷன் ரிலேட்டாக இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ் வேரி ஆச்சுன்னா ஒய் எப்படி வேரி ஆகுது அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேஷன் வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ் தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியலில் இங்கே வந்து பார்க்க போகிறோம். 6th சாப்டரில் பார்க்குறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ் எக்ஸ் சேஞ்ச் ஆனால் அது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதில் வந்து ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக சொல்லுவாங்க. அதை வந்து ஏரியா எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ன்னா டைம் வந்து டீனா, இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஸ்டன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது ds/dt அப்படிங்கிற வச்சு பார்க்க போகிறோம். இதில் மெயினாக வந்து 2 விஷயம் பார்த்துக்கோங்க. dy/dx பாசிட்டிவாக வந்துச்சுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங். அதே dy/dx வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து டிக்ரீஸிங். இது ரெண்டும் வந்து மெயினாக நான் வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 6.1 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் ஆர் வென் r = 3 cm r = 4. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா பார்க்க போகிறோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் என்ன பார்க்க போகிறோம்? ரேடியஸ். அப்போ dA/dr கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து ரேடியஸ் 3 cm இருக்கும்போது எவ்வளோ வேரியேஷன், ரேடியஸ் 4 cm இருக்கும்போது என்ன வேரியேஷனுங்கிற பார்க்க போகிறோம். ஸோ லெட் A be the ஏரியா, R be the radius ஆஃப் த சர்க்கிள். அப்போ dA/dr கண்டுபிடிக்கணும். நம்ம ஏரியாவுக்கு நம்ம ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் ஏரியாவும் ரேடியஸும் ரிலேட் ஆகிற என்னது? ஏரியாவோட ஃபார்முலா ஏரியா = πr². ஸோ dA/dr வந்து என்ன வரும்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். 2r r² டிஃபரன்ஷியேட் ஐங்கிற கான்செப்ட் r² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2r வரும். அப்போ dA/dr வந்து 2πr. இதில் வந்து நம்ம டெரிவேட்டிவ்ங்கிறதுல வந்து ஃபங்க்ஷன் நம்ம வந்து அப்ளிகேஷன் கொண்டு போகிறதுனால வந்து யூனிட் ரொம்ப முக்கியம். இது வந்து ஏரியாங்கிற சென்டிமீட்டர்², ரேடியஸுங்கிற சென்டிமீட்டர். அப்போ cm²/cm. ஸோ ரேடியஸ் 3 cm இருக்கும்போது dA/dr at 3 cm என்ன? அப்போ ஆருக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா 2 × 3 6π. அப்போ வந்து ரேடியஸ் வந்து 3 cm மாறும்போது ஏரியா வந்து 6π cm இன்க்ரீஸ் ஆகுது. அதே வந்து r = 4னா ஆருக்கு பதிலாக வந்து 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 8π வரும். ஸோ ரேடியஸ் 4ஆக இருக்கும்போது ஏரியா வந்து 8π cm/cm வேரி ஆகுது. செகண்ட் சம், the volume of a cube is increasing at the rate of 8 cm3/second. How fast is the surface area increasing when the length of the edge is 12 cm? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா cm3/second, அதாவது நம்ம டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் செய்யணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து இன்க்ரீஸிங். அப்புறம் வால்யூம் ஆஃப் dv/ds கொடுத்துருக்காங்க, dt கொடுத்துருக்காங்க, dv/dt கொடுத்துருக்காங்க 8 cm3. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆக கேட்டிருக்காங்க. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ds/dt கண்டுபிடிக்கணும். எப்போ எட்ஜ் வந்து 12 cm இருக்கும்போது கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் எக்ஸ் பி தி சைட் ஆஃப் த கியூப்னு எடுத்துக்கோங்க. வி வால்யூம் ஆஃப் த கியூப், எஸ் சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம கொடுத்துருக்கிறது dv/dt கொடுத்துருக்காங்க 8 cm3. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ds/dt கண்டுபிடிக்கணும். எந்த சென்டிமீட்டரில்? 12 cm. சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? சர்ஃபேஸ் ஏரியா கியூப் வந்து s = 6x². ஸோ இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம tஆல் டிஃபைன் பண்ண போகிறோம். ds/dt = 6x² டிஃபைன் பண்ணால் 2x, அதாவது x² டிஃபைன் பண்ணால் 2x வரும். 6 × 2x. எக்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறதுனால dx/dt வரும், which is equal to 12x dx/dt. ஸோ இந்த dx/dt வேல்யூ நமக்கு தெரியாது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு வால்யூங்கிற ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? வால்யூம் ஆஃப் கியூப் வந்து v = x³. ஸோ இதை டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃபைன் பண்ணோம்னா dv/dt = 3x² dx/dt வரும். இதில் நமக்கு ஏற்கனவே dv/dt கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 8 = 3x² × dx/dt. அப்போ dx/dt வந்து 8/3x² வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து முதல் ஏற்கனவே வந்து ds/dt கண்டுபிடிச்சிக்கோங்களா, அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ds/dt = 12x × 8/3x². இந்த எக்ஸ் கேன்சல் ஆகும்போது 12 3 கேன்சல் ஆச்சுன்னா 32 அதாவது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 32/x வரும். ஸோ ds/dt வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு என்ன வரும்? x = 12 இந்த சென்டிமீட்டரில் என்ன வருது? எட்ஜ் வந்து 12 cm இருக்கும்போது என்ன பார்க்கணும்? அப்போ ds/dt at x = 12 போது எக்ஸுக்கு போல 12 பண்ணிங்கன்னா 32/12 which is equal to 8/3. இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர், சர்ஃபேஸ் ஏரியாங்க சென்டிமீட்டர்², டைம்ங்கிற எக்ஸ் செகண்டு. அப்போ cm²/second யூனிட் எப்போயுமே முக்கியம், கண்டிப்பாக எழுதிங்க.
So the edge of the cube is, when the edge of the cube 12 centimeter ஆகும்போது surface area பாசிட்டிவ் ஆகிறனால is increasing at the rate of 8/3 centimeter square by second. Our third sum, the radius of a circle is increasing uniformly at the rate of 3 centimeter per second. So radius of circle வந்து increase ஆகுது centimeter per second. அப்போ டைம் ரிலேட்டடாக பண்ணணும் இந்த இதில். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் அட் விச் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் இன்க்ரீசிங் when the radius is 10 centimeter. நம்ம கேட்டிருக்காங்க dA/dt கேட்டிருக்காங்க, நம்ம கொடுத்துருக்க dr/dt கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏரியாவோட ஃபார்முலா தெரியும், ஏரியா A = πr². ஸோ இதை வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணிங்கன்னா dA/dt = 2πr dr/dt. இது ஆரில் பண்ணிங்கன்னா ஒன்றும் போட வேண்டியதில்லை, டீயில் பண்ணுறதுனால dr/dt போடணும். ஸோ 2πr dr/dt. dr/dtக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும் 3 வேல்யூ. அப்போ 2πr × 3. அப்போ ஏரியா வந்து dA/dt வந்து 6πr வருது. ஸோ நமக்கு 10 சென்டிமீட்டரில் கேட்குறாங்க. அப்போ dA/dt when r = 10 கேட்குறோம். அப்போ ஆருக்கு போல் 10 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 60π centimeter square by second வரும். ஸோ ஏரியா இன்க்ரீசிங் at 60π centimeter square by second when the radius 10 centimeter. அடுத்து fourth sum, an edge of a variable cube is increasing at the rate of 3 centimeter per second. How fast is the volume of the cube increasing when the edge is 10 centimeter long? இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எட்ஜ் ஆஃப் த கியூப் வந்து இன்க்ரீஸிங் கொடுத்துருக்காங்க. அப்போ எட்ஜ் வந்து இன்க்ரீஸிங், எட்ஜ் வந்து dxன்னு வச்சுக்கோங்க, dx/dt கொடுத்துருக்காங்க. இதில் வால்யூம் கேட்டிருக்காங்க, வால்யூம் வந்து dv/dt கண்டுபிடிக்கணும். எப்போ when edge is 10 centimeter. ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா தெரியும், v = x சைட் கியூப் வரும். நம்ம இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். dv/dt = 3x² × dx/dt. dx/dt ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்காங்க, which அப்போ வந்து அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3x² × 3 which is equal to 9x². ஸோ வால்யூம் வந்து when x = 10 கண்டுபிடிக்கணும். dv/dt at x = 10 பார்த்தீங்கன்னா x = 10 போட்டிங்கன்னா 9 × 10² which is equal to 900 centimeter cube by second. வால்யூம் மேலே சென்டிமீட்டர் கியூப், சேஞ்ச் வந்து நம்ம செகண்ட் வித் ரெஸ்பெக்ட் டைம் பார்க்குறோம், டிவைட் பை செகண்ட். ஸோ வால்யூம் வந்து 900 centimeter cube per second when edge is equal to 10 centimeter, increasing when 900 centimeter cube per second when edge equal to 10 centimeter. At the fifth sum, a stone is dropped into a quiet lake and waves move in a circles at the speed of 5 centimeter per second. ஸோ சர்க்கிளில் மூவ் ஆகுதுன்னா, மூவ்ஸ் ஆன் த சர்க்கிள்னா வேவ்ஸ் வந்து மூவ் ஆகும்போது இது வந்து என்னென்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறத கொடுத்துருக்காங்க. 5 centimeter per second மூவ் ஆகுதுன்னு. At the instant when the radius of the circular wave is 8 centimeter, how fast is the enclosed area? ஏரியா வந்து சேஞ்ச் கேட்குறாங்க. அப்போ dr/dt கொடுத்துருக்காங்க, dA/dt நமக்கு கேட்டிருக்காங்க. ஏரியா வந்து ஃபார்முலா தெரியும், πr². ஸோ வித் ரெஸ்பெக்ட் டைம் இது ஏதாச்சும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்ட் போகிறதுனால டைம் வச்சு தான் பண்ணணும். dA/dt = 2πr × dr/dt. dr/dt ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2πr × 5. அப்போ dA/dt பார்த்தீங்கன்னா 10πr வரும். ஸோ when radius = 8 centimeter dA/dt when r = 8 centimeter, ஆருக்கு போல் 8 போடுங்க, 10π × 8 80π centimeter square by second. So area is increasing at the rate of 80π centimeters per second when radius is 8 centimeter. At the sixth sum, the radius of a circle is increasing at the rate of 0.7 centimeter per second. So dr/dt தான் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் சின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா dc/dt கண்டுபிடிக்கணும். சியோட ஃபார்முலா என்னது, சியோட ஃபார்முலா என்ன, 2πr. ஸோ இதை வந்து டைம் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ dc/dt = 2π dr/dt. dr/dtக்கு 0.7 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2π × 0.7 which is equal to 1.4 π centimeter per second. So rate of increase of circumference is 1.4 π centimeter per second. இதில் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் கொடுக்காதனால அதோட முடிஞ்சிருது நமக்கு. ஏழாம் சம், the length x of a rectangle is decreasing at the rate of 5 centimeter per minute. ரெக்டாங்கிள் வந்து டிக்ரீசிங்கு, with y is increasing at the rate of 4 centimeter per minute. with வந்து increasing when x = 8 and y = அதாவது லென்த் வந்து 8 centimeter, breadth வந்து 6 centimeter போது find the rate of change of perimeter, rate of change of area of the rectangle, perimeter of the rectangle, area of the rectangle ரெண்டு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள், ஒய் வந்து பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, dx/dt கொடுத்துருக்காங்க. இது மைனஸ் எடுத்துக்கிறோம், காரணம் என்னென்னா டிக்ரீசிங். ஸோ -5 centimeter per minute. பிரெத் வந்து
dy by dt அது வந்து 4 சென்டிமீட்டர் பெர் மினிட். நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது dA by dtயும் dp by dt, பிங்கிறது பெரிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும். பெரிமீட்டர் ஃபார்முலானா 2 × L + B. நமக்கு L வந்து எக்ஸு, பிங்கிறது ஒய், அப்போ 2 × x + y. இப்போ இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி இதை டிஃபினேட் பண்ணோம். dp by dt ஈக்குவல் டு 2 காமனாக எக்ஸை டிஃபினேட் பண்ணால் dx by dt வரும், ப்ளஸ் ஒய்யை டிஃபினேட் பண்ணால் dy by dt வரும். நமக்கு இது ரெண்டுமே தெரியும் வேல்யூ. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 × -5 + 4, அப்போ வந்து dp by dt வந்து பார்த்திங்கன்னா -2 சென்டிமீட்டர் பெர் மினிட் வரும். ஸோ பெர்மீட்டர் வந்து மைனஸ் வரனால இஸ் டிக்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 2 சென்டிமீட்டர் பெர் மினிட். அடுத்து ஏரியா ஃபார்முலா வந்து L × B, அப்போ y × x வரும். இப்போ இது டிஃபரன்ஷியேட் ஏ வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டி பண்ணும்போது இது யூவி ஃபார்முலாவில் பண்ணணும். டி by dt ஈக்குவல் டு எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், dy by dt × x, அப்புறம் ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் y × dx by dt. ஸோ இது dy by dt க்கு dx by dt க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4x × -5y வரும். அப்போ dA by dt ஈக்குவல் டு 4x - 5y. நம்ம எக்ஸும் ஒய்யும் இது கொடுத்துருக்காங்க, x = 8 சென்டிமீட்டர், y = 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா dA by dt at x = 8, y = 6 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 4 × 8 - 5 × 6 which is equal to 2 centimeter square per minute. So volume is, the area is increasing at the rate of 2 centimeter per minute when x = 8 and y = 6 centimeter. Thank you.